ஒரு 73-75% வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர ஒரு 20-25% தான் வந்துட்டு ப்ரொடியூசர் கைக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வருது. இன்னைக்கு வந்துட்டு சினிமா வந்துட்டு இந்த நிலைமையில இருக்கு. ஏன்னா போன வருஷம் 285 ஃபிலிம்ஸ் ரிலீஸ்டு. இதில் வந்து 250 படத்துக்கு வந்துட்டு கியூப் காசு கூட வரல ரிட்டர்ன். ஸோ பேசிக்கலி நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போய் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ரிவர்ஸாக வந்து வரதில்ல. இப்போ போன வருஷம் 285 படங்களில் வந்துட்டு 250 ப்ரொடியூசர் காணும், இந்த வருஷம் காணும், புரியுதுங்களா? ஆனால் இந்த வருஷமும் ஒரு 285 படம் வரும், திரும்ப வரும், அந்த படம் வரும். சின்ன சின்ன படங்கள் வந்து நல்லா ரீச் ஆனால் தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான். கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாங்கள் சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. 500 கோடி போட்டு ஜனநாயகம் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் உனக்கு. சார், செகண்ட் திங், சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் எந்த படத்தையும் தொடரதில்லை. அது வெரி கிளியர். ஏன்னா அது பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தான். ஏன்னா அவங்க சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்க எந்த படத்தையும் அமேசான் பிரைம் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், ஏன்னா அது நாளைக்கு கருத்து ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறோமோ அவங்க மேலே தான் கேஸ் போடுவாங்க. ஃபஸ்ட்டு கேஸு நாங்கள் தான் போய் நிற்கணும். ஓடிடி ப்ளஸ் சென்சார் இல்லாமல் பண்ணுற படங்கள் பார்க்குறாங்கன்னா படம் பார்த்துட்டு தான் படம் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு இப்போ பெண்கள் பற்றியோ இல்லை ஜாதி பற்றியோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், மொதல் கேஸு நோட்டீஸ் இங்கே தான் வரும். நாங்கள் தான் போய் நிற்கணும். டேரக்டர் நாங்கள் தேடணும், ப்ரொடியூசரை தேடணும். அதுக்கப்புறம் அதனால் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பெரிய படங்கள் எங்கள் கிட்ட வரமாட்டாங்க சார். என் பேர் எஸ்பி பொன் சங்கர், ஃப்ளாக் படத்தோட டேரக்டர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது என்னென்னா, ஒரு 12th படிக்கிற பொண்ணு எக்ஸாம் எழுத போய் மிஸ் ஆகி பஸ்ஸில் ஏற முடியாமல் கீழே விழுந்து பஸ்ஸும் போயிடுச்சு. அந்த பொண்ணு எக்ஸாம் போக முடியாமல் ரொம்ப அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது யார் பண்ணாங்கன்னா, ஒரு சமூக சேவகர் ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவர் ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு. அவர் தான் அதை பண்ணியிருந்தார். ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருந்தார் அந்த பொண்ணுக்கு. 12th எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. யார் அப்படின்னு பார்த்தா விஜய் கவரிஸ். அது வரைக்கும் எனக்கு அவர் வந்து சமூக சேவகராக தான் தெரியும். இந்த மாதிரி தன்னார்வ தொண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் தான் தெரியும் அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு. படம் பண்ணுறாருன்னா ஹீரோவை பண்ணுறாரு. அப்புறம் கூட இன்னொரு நண்பர் ஆதர்ஸ், அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. சரி, யார் டேரக்டர்னு பார்த்தா அவரும் என்னுடைய நண்பர் தான், ஒரு 15 வருஷமாக, முருகதாஸ். அவர் அவங்க படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் கடுக்கா, அது வந்து அமேசான்லேயும் OTT ப்ளஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பாருங்கள். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து போன வருஷம் குடும்பஸ்தன் வந்து கேரளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ராமான்ற படம் வந்துட்டு கேரளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹால் என்ற மலையாள படத்தை வந்துட்டு தமிழ்நாடு ப்ளஸ் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இப்போது வந்து என்னுடைய படம் தயாரிப்பு டியர் டெவில்ன்ற படம், குமரன் அவரை வச்சு டியர் டெவில்ன்ற படத்தை வந்துட்டு முடிச்சாச்சு. கேபிள் சங்கர் சார்லாம் பார்த்துட்டார் படத்தை. ஸோ பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சார் ஆக்சுவலாக ப்ரொடியூசருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுனால, தேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுனால சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாவில் வந்துட்டு 18 ரூபா ஜிஎஸ்டி, 5 ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சரிங்களா? ஸோ 18 + 5 23%. அடுத்து பார்த்தோன்னா இந்த 23 கழித்து வர அமௌண்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா கிராஸ். உங்களுக்கு அந்த கிராஸில் வந்துட்டு 50% வந்துட்டு தேட்டருக்கு போயிடுது. அந்த 50% தேட்டர் போயிடுச்சு. ஸோ 23 + 50 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 73 வருதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு வருது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 73-75% வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர ஒரு 20-25% தான் வந்துட்டு ப்ரொடியூசர் கைக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வருது. இன்றைக்கி வந்துட்டு சினிமா வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ கேபிள் சங்கர் சார் மாதிரிலாம் இவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். சின்ன படங்களை வந்துட்டு எடுத்து OTTக்கு கொடுக்கணும். சார் அவருடைய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சின்ன படங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து இன்றைக்கி தேட்டர்ஸே கிடையாது. இன்றைக்கி தேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க, சரிங்களா? இதை விட ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. அதாவது ஒரு தேட்டரில் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுங்க, நீங்கள் வந்து ஒரு 50 டிக்கெட் எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து 75 டிக்கெட் எடுக்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. பல படங்கள் வந்துட்டு அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குது இன்றைக்கி சின்ன படங்களுக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தியேட்டர் ஓனர் அசோசியேஷனு, தென் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்து இது டிஸ்கஸ் பண்ணி சின்ன படங்களுக்கு ஏதாவது பண்ணால் தான் லைஃப். ஏன்னா போன வருஷம் 285 ஃபிலிம்ஸ் ரிலீஸ்டு. இதில் வந்து
250 படத்துக்கு வந்துட்டு கியூப் காசு கூட வரல ரிட்டர்ன். இதுதான் ரியாலிட்டி. நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்கிறேன். 250 படத்துக்கு கியூப் காசு கூட வரல. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 35 படம் தான் பார்த்தோன்னா அப்படி இப்படின்னு தேறி ஒரு பணத்தை எடுத்திருக்காங்க. கௌரிஷை பற்றி சொல்லணும்னா எனக்கு 4 இயர்ஸ் பேக்கே காட்டினார், படத்தை காட்டினார், இதோடைய படத்துடைய பைலட்லாம் காட்டினார். ஸோ எனக்கு ஒரு 4 வருஷமும் பழக்கம் அவர். கௌரிஷ் அவருடைய பேக்ட்ராப் என்னென்னா சினிமா பேக்ட்ராப் கிடையாது, ஒரு பெரிய பேக்ட்ராப் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு பேஷனை நோக்கி ஒரு படத்தை நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாருன்றது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸுடைய சக்ஸஸ் இது. சரிங்களா? நீங்கள் இப்போ நான்லாம் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், நான்லாம் ஹரி சாரோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன், கதீர் சாரோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன். இப்போ கடைசியில் பார்த்தோன்னா இந்த பேச்சுலர் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போய் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ரிவர்ஸாக வந்து வரதில்ல. ஸோ அதனால் எனக்கு இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதை வச்சு சொல்கிறேன். ஸோ கௌரிஷ் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்தால் தான் பலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். பல 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு ஜாப் இருக்குது. இப்போ போன வருஷம் 285 படங்களில் வந்துட்டு 250 ப்ரொடியூசர் காணும், இந்த வருஷம் காணும், புரியுதுங்களா? ஆனால் இந்த வருஷமும் ஒரு 285 படம் வரும், திரும்ப வரும், அந்த படம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்தாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகும்போது என்னால் ப்ரொமோஷன் எதுவுமே வர முடியல ஃபாரினில் இருந்ததுனால. இந்த கடுக்கா படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து என்னதான் 2-3 படம் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. கொரோனா டைமில் தான் எனக்கு கௌரிஷும் டைரக்டர் சாரும் வந்து மீட் பண்ணாங்க, பேசினாங்க. சரி சின்ன படம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற யூனிட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 படம் கிடச்சிது. ஸோ தைரியமாக சின்ன படம் பண்ணுங்கள், பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து நல்லா ரீச் ஆனால் தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ஓடிடியில் வர கேபிள் சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஞ்சயன் சாருக்கு தேங்க்ஸ். என்னால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். டைம் ஆச்சு, ஸோ எல்லாருக்கும் நேம் சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். அண்ட் இந்த ப்ரெஸ் எல்லாருக்குமே, வேணா ப்ரெசன்ட் மீடியா இல்லைனா என்ன தான் நல்ல படம் எடுத்தாலும் அது ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சாருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே எஸ்எஸ்சி சார், போஸ்டர் ரிலீஸ் பண்ண எல்லாருமே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல எல்லாருமே, நட்டி சாராக இருக்கலாம், வசந்தபாலன் சாராக இருக்கலாம், இன்றைக்கி வர முடியல, சுரேஷ் காமாட்சி சார்னாலே வர முடியல, எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ண கேபிள் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான், கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அது ஒன்று நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம் சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்கள். அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஓடிடி ப்ளஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரம்பத்துலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷனல் பார்ட்னர்ஸ், டோஷிலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் பேரடைஸ், எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையும் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சால் ஏன்னா கவர்மெண்ட்டில் நான் நிறைய கோரிக்கை வச்சுருந்தேன். அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா, ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார்லாம் எப்போயோ சொல்லி வச்சுருந்தேன், நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 50 திரையரங்கம் வெறும் 50 ரூபா டிக்கெட்டில் ஒரு கவர்மெண்ட் தேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ரைவேட் தேட்டர்ஸ்க்கு போக முடியாத ஆட்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய ரெவன்யூ, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கும். அதை வந்து அவங்களால அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமாக எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக கேரளாவிலலாம் இருக்குது கவர்மெண்ட் தேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைமில் பாருங்கள், இப்போ நாங்கள் தலையிலாக தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் முருகராசன் டைரக்டர் ரொம்ப நன்றி. என்னை ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காரு, அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திஸ்வரன் வர முடியல, அஸ்திரம் பட டேரக்டர் வந்திருந்தார், அரவிந்த் ராஜுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கோரிக்கையாக முடிஞ்சால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் செல்வமணி சாருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரே பேட்டா தான் பெரிய படங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சின்ன படத்துக்கு வச்சுக்கிறாங்க. பேட்டா மட்டும் மாறல, ஆனால் எங்களுக்கு சின்ன படம்னு சொல்லி ஒதுக்குறாங்க.
ஸோ அதனால நான் பெருசுனாலே அது சின்ன படம் பெரிய படம் சொல்கிறது நல்ல படமா கெட்ட படமா மக்கள் கடைசியாக முடிவு பண்ணுறது எத்தனை கோடி பட்ஜெட்டில் எடுத்தாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளோதான். அவனுக்கு வந்து டெலிகிராமில் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு அவனுக்கு ஒரு 700 MB தான். 500 கோடி போட்டு ஜனநாயகன் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் அவனுக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். கடுக்கா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்லாம் ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவுலையும். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த OTTல கண்டிப்பாக கொடுங்க, மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ஆனந்த் அண்ணன் ப்ரெஸ் PRO அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.